நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருத்யம் பூர்ணார்ணுகம் பார்ணவ பிருத்துலகரி சஞ்சல ப்ரூவிலாசை ஆனீலஸ்னிக்தபக்ஷ்மா வரிபரிலசிதமோ நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரஸ்யாயம் விசாலாருண கமலதலாகாரமாமுக்ததாரம் காருண்யாலோகலீலா கிருஷ்ணா சிசிரிதபுவனம் சிவ்யதம் மையநாதே. நாராயணியத்தை குருவாயூரப்பனுடைய சன்னதியில் ஆரம்பிச்ச பட்டத்ரி, குருவாயூரப்பன் கால தேச வர்த்தமான பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவன், உபமானம் இல்லாதவன், வேதங்கள் சாகைகள் அவைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கக்கூடிய சுவாமி, நாம் அவனை தரிசித்த மாத்திரத்திலேயே திருஷ்டமாத்திரே ஒரு புருஷார்த்தாத்மங்களை நமக்கு என்ன தேவையோ அதை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாக இருக்கக்கூடியவன். நாம் செய்த ஒரு பெரிய புண்ணியம் குருவாயூரிலே வந்து அமர்ந்து யுகங்களை தாண்டி நமக்காக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகா, அந்த ஆச்சரியம் பாக்யம் ஜனானாம் என்று அந்த முதல் ஸ்லோகத்திலே அவனை வர்ணித்த பட்டத்ரி முதல் தசகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றாராம். அதற்குள் முதல் ஸ்லோகத்திற்கு வழக்கம் போல் குருவாயூரப்பன் தலையசைத்து விட்டான். நாம் நாராயணியத்தை கேட்கும் போது ஒரு விஷயத்தை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு வந்து நாராயணியம் எழுதுவதற்குள் பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்தித்துக் கொண்டது, அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு பாசுரத்தையும் முடிக்கும் போது அதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் சொன்ன சரித்திரங்கள் சத்தியம், நான் அதை ஆமோதிக்கிறேன் என்று குருவாயூரப்பன் தலையசைத்தால்தான் அடுத்த ஸ்லோகத்தை எழுதுவேன் என்று கூறியிருக்கிறார். குருவாயூரப்பனும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே இந்த ஹந்தபாக்யம் ஜனானாம் என்று முடிந்த முதல் ஸ்லோகம் குருவாயூரப்பனுடைய நாராயணியத்தின் முதல் அங்கீகாரத்தை பெற்றதாம். அவன் தலையசைக்க தொடங்கிவிட்டான். பட்டத்ரிக்கு குதூகலம். அடுத்த ஸ்லோகத்தை இவரும் துவங்கிவிட்டார். கிருஷ்ணா ஏவம் துர்லப்ய வஸ்துல்யபி சுலபதயாம் அஸ்தலப்தேயதல்யத் தன்பாவாசாதியாவாம் பஜதி பதஜனகா க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீதாபகத்யே நிசேஷாத்மானமேனோ குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. இதுவும் குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டா வைபவம். அவர் கோயிலிலே எவ்வாறு வந்து அமர்ந்தார், நம்முடைய கைக்கு கிடைக்கக்கூடிய உத்தமமான சுவாமியாக எவ்வாறு மாறினார் என்றெல்லாம் அவனுடைய பெருமைகளை கூறி, குருவாயூரப்பா, உன்னை நாங்கள் மனத்தால் சிந்தித்து வாயால் உன்னுடைய திருநாமத்தை பாடி உன்னுடைய கரசரணாதி அவயவங்களை கண்ணால் நாங்கள் தியானித்தோமே, ஆனால் உலகத்திலே உனக்காக ஒருவர் தியானம் செய்தால் கூட விஸ்வபீதாபகத்யைர் நிசேஷாத்மானமேனமோ உலகத்திற்கே நன்மையானது ஏற்படும். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. உன்னுடைய சரணல்லால் சரணில்லை, உன்னுடைய பாதங்களையே நாங்கள் பிடித்துக் கொள்கின்றோம் என்ற சரணாகதி தத்துவத்தை குருவாயூரப்பா நீ எங்களிடத்திலே நீ எதிர்பார்க்கின்றாய். கண்ணனல்லால் சரணல்லை கண்டீர் என்று நம்மாழ்வார் கூறியது நமக்கு இந்த சம்ஸ்கிருத வரிகளை பார்க்கும் போது நினைவிற்கு வருகின்றது. ஆக இரண்டாவது ஸ்லோகத்திலே பட்டத்ரி ஆரம்பிக்கும் போதே காண கிடைக்காத வஸ்து, அதாவது ஏவம் துர்லபிய வஸ்து. துர்லபியம் என்றால் நமக்கு கைக்கு எட்டாத ஒரு பொருள். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்படிப்பட்ட ஒரு பரபிரம்ம வஸ்து. நாங்கள் செய்த புண்ணியம் அஸ்தலத்தேயதல்யதே. வைகுண்டத்திலிருந்து இறங்கி குருவாயூரிலே உன்னை தரிசிக்க கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல்
கண்ணா கண்ணா என்று யார் பக்தியோடு அழைக்கின்றார்களோ அவர்கள் மடியிலேயும் கையிலேயும் நீ சௌலபியத்தோடு வந்து அமர்ந்து கொள்ளுகின்றாய். ஆனால் உன்னுடைய இந்த கருணையை புரிந்து கொள்ளாமல் பலர் இந்த கண்ணன் கிடைக்காத வஸ்து நம் கைக்கு வந்து விட்டானே, அதனால் இவன் நமக்கு இனிமேல் தேவையில்லை என்று உன்னை அசாதாரணமான உன்னை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு கீழே இறக்கி வைத்துக் கொள்கின்றனர். துர்லபிய வஸ்துன்யபி சுலபதயா அஸ்தலப்தே யதன்யத். நான் என்னவென்று கூறுவது? அல்பத்தனமான இந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்கின்றார்களே, இதையே அவர் ஸ்லோகத்தில் கூறுகின்றார். எப்படிப்பட்ட பரம்பொருள்? அந்த பரம்பொருள் இங்கு வந்துவிட்டானே என்று அவர் கூறுவது, நாம் இப்போது நாராயணியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆழ்வார் ஆச்சாரியர்களை நாம் தரிசித்து வந்தோமே, ஆனால் இங்கு நமக்கு காண கிடைக்காத ஒரு வஸ்துவாக நம் கையிலே அமரக்கூடிய அளவிற்கு குட்டி ரூபத்திலே சில உற்சவ விக்கிரகங்கள் நமக்கு தரிசனம் அளிக்கின்றார்கள். காஞ்சிபுரத்திலே உத்தமமாக அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனிபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார் என்று கம்பீரமாக இருக்கக்கூடிய வரதன் இங்கு குட்டி வரதனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இந்த திருக்கோயிலிலே ஒரு சன்னதியிலே காட்சியளிக்கின்றார். அவரை தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் லக்ஷ்மி நாராயணர், அவரும் சிறிய உருவம், ஆனால் மூர்த்திதான் சிறியதே தவிர இந்த கோயிலிலே இருக்கக்கூடிய கீர்த்தியானது பெரியது. மடியிலே லக்ஷ்மியை அமர்த்திக் கொண்டு இங்கு லக்ஷ்மி நாராயணனை நாம் தரிசித்து மகாலட்சுமி தாயார் இங்கு அமர்ந்த திருக்கோலத்தோட அனுகிரக ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய அருளை வாரி வழங்கிக் கொண்டு தனக்கே உண்டான கருணை மிகுந்த இந்த ஒரு கண்களோடு தாயார் இங்கு காட்சி அளிக்கின்றார். இந்த திருக்கோயிலிலே தாயாருக்கு தனியாக சன்னதி இல்லை, மூலவரோடே ருக்மிணி சத்யபாமா எழுந்தருள் இருக்கிறார்கள். அதனால் மகாலட்சுமி இங்கு தனியாக கோயில் கொண்டிருக்கின்றார். இந்த மகாலட்சுமிக்கு பிரதிமாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று விசேஷமாக விளக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திக்கும் பௌர்ணமி தினங்களிலே அவரை சத்யநாராயண பெருமாளாக அலங்கரித்து அவருக்கு சத்யநாராயண பூஜையும் இங்கு நடைபெறுவது என்பது இந்த கோயிலுடைய அழகான ஒரு சிறப்பு. அவ்வாறு இத்தனை தெய்வங்களையும் நாம் தரிசித்துக் கொண்டே வரும்போது மீண்டும் பட்டத்திரியினுடைய வரிகள் நமக்கு ஞாபகம் வருகின்றது. அஸ்தலப்தே யதன்யத், காண கிடைக்காத நீ பல உருவங்களிலே லக்ஷ்மி நாராயணனாகவும் வரதனாகவும் கண்ணனாகவும் வேணுகோபாலனாகவும் நரசிம்மனாகவும் கோதண்டத்தை ஏந்திய ராமனாகவும் எங்களுக்கு பற்பல உருவங்களிலே எங்களுடைய கையிலே வந்து நீ சேர்ந்து விடுகின்றாயே, எவ்வளவு அடக்கமாக நீ வந்து வருகின்றாய். அதை நாங்கள் புரிந்து கொண்டு தன்வா வாசாதியாவா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு வாயால் உன்னுடைய பெயரை நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், அல்லது எங்களுடைய சரீரத்தால் உனக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டிய சரணாகதியை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் நாங்கள் மனதால் உன்னை தியானம் செய்து உன்னுடைய பெருமைகளை நினைத்துக் கொண்டு உன்னுடைய பாதங்களை சரணாகதி செய்ய வேண்டும். இது மூன்றிலே ஒன்றை கூட நாங்கள் செய்வதில்லையே குருவாயூரப்பா, அதுதானே எனக்கு கவலையாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபம் இவ்வளவு உலகங்களை தாண்டி எங்களிடம் வந்திருக்கின்றாய் என்று பக்தி பாவத்தை இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடுகின்றாராம். மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பார்த்தோம், உள்ளர்த்தத்தை நாம் பார்த்தோமே. ஆனால் பக்த பிரியா வியாக்கியானத்தில் கூறும்போது பெரியவர்கள் ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா அஸ்தலப்தே யதன்யத், குருவாயூரப்பன் குருவாயூரிலே வந்து எவ்வாறு பிரதிஷ்டையானார், இந்த விக்கிரகமூர்த்தி எந்த வருடத்திலே எந்த சிற்பியானவர் இவரை செதுக்கினார், இவர் எங்கு செதுக்கப்பட்டார், எங்கிருந்து வந்தார், இவரை செதுக்க வேண்டிய கல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று குருவாயூரப்பா, இங்கு உன்னை தரிசிக்க செல்பவர்கள் எல்லாம் நாராயணியத்தை நான் கூறிக்கொண்டிருப்பதை பார்த்து என்னை இவ்வளவு சந்தேகங்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், முதல் ஸ்லோகத்திலேயும் கூறிவிட்டேன், இரண்டாவது ஸ்லோகத்திலேயும் கூறுகின்றேன். கால தேசா வதிப்யாம் நிர்முக்தம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா அஸ்தலப்தே யதன்யத். இது புரியாத சமஸ்கிருத பதம் ஒன்றும் இல்லை. அதாவது
வைகுண்டத்தில் இருக்கும் பகவான் குருவாயூரப்பனாக வந்தானே, இந்த குருவாயூரப்பனுடைய விக்கிரக பிரதிஷ்டையை பற்றியும் இந்த கோயில் உருவான முறையை பற்றியும் பட்டத்ரி இந்த வரிகளிலே சொல்லுவதை கேட்கும் போது நமக்கு பிரமிப்பானது ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய வரிகள் குருவாதபுரீச புராணம் என்ற தனியான ஒரு புராணத்தில் தத்தாத்ரேயரான பகவானே கூறியதாக அமைந்திருப்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வியாக்கியானமாகும். அப்ப இந்த குருவாயூரப்பன் எப்போது வந்தான்? வைகுண்டாதிபதியான இந்த குருவாயூரப்பன் இந்த உலகத்திலே இந்த யுகத்திலே ஒரு சிற்பியால் வடிக்கப்பட்டவரே அல்லவா? அப்போது எப்போது உருவானார்? யுகங்களை தாண்டி. நாம் இப்போது இருப்பது கலியுகம். கலியுகத்திற்கு முன்னால் கண்ணன் நடமாடிய துவாபர யுகம், அதற்கு முன்னால் ராமன் நடமாடிய திரேதாயுகம், அதற்கு முன்னால் கிருதயுகம். அந்த கிருதயுகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த குருவாயூரப்பன் தோன்றிவிட்டான். அப்போது யுகங்களை தாண்டி இந்த கலியுகத்திலே சுக்கிரக விக்கிரகமாக நமக்கு கையிலே வந்து சுவாமி அமைந்துள்ளார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கின்றதே பட்டத்ரி. குருவாயூரப்பன் யுகங்களை கடந்து வந்தானா? அதனால்தானே நான் முதல் ஸ்லோகத்திலேயே கால தேசா வதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் என்று கூறினேன். அவனுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வரிகளிலே நாம் குருவாதபுரீசனுடைய புராணத்தை கேட்க சென்றோமே. ஆனால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. பட்டத்ரி அழகாக ஒரு வரியிலே கூறிவிட்டார். அப்போது இந்த சுவாமி எப்போது யுகங்களை கன்றி தோன்றினார்? அழகான ஒரு வரலாறு உண்டு. பிரஸ்னி சுதபஸ் என்ற ஒரு தம்பதிகள், சுதபஸ்தானவர் மகரிஷி, அவர்களுக்கு குழந்தை இல்லை. புத்திரபாகியத்திற்காக அந்த பிரஸ்னியும் சுதபஸும் நேரே உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவினிடம் சென்றார்களாம். இந்த வரலாறு எதற்காக என்றால், குருவாயூரப்பன் எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டார், எங்கிருந்து இறங்கி வந்தார் என்ற பட்டத்ரியனுடைய ஒரு வரிகளுக்காக இந்த கதையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். குருவாதபுரீசருடைய புராணம் சொல்லுகின்றது குருவாயூரப்பன் எவ்வாறு பிரதிஷ்டையாகப்பட்டார் என்று கேட்பவர்களுக்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் விலகுமாம், ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியமானது ஏற்படுமாம். அந்த பிரஸ்னியும் சுதபஸும் பிரம்மாவினிடத்திலே சென்றார்கள். தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏகதா தம்பதி தௌதோ சந்தானாபாவதுக்கிதோ சத்யலோகம் சமாசாத்ய விதாதாரம் பிரணேமதுகோ யுவயோ கலு தம்பத்யோ சுக சந்தான சித்தகே. சந்தானம் என்றால் குழந்தை பேரு. எங்களுக்கு குழந்தை பேரு வேணும்னு பிரம்மாவினிடத்துல கேட்கிறா. அப்ப பிரம்மா பார்த்தார், உங்களுக்கு புத்திரபாகியத்தை அளிக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் என்கிட்ட இருக்கு. அந்த விக்கிரகத்தை உங்களிடத்துல நான் கொடுக்கிறேன். அந்த விக்கிரகத்தை நீங்க பெற்று செல்லலாம். பத்மநாப பாத்ம கல்பே சிருஷ்டியர்த்தமமாமசோதயத் ததா மஹ்யமதேவக ஸ்வவிக்கிரகமனுத்தமோ. குருவாதபுரீச புராணத்துல இந்த ஸ்லோகம் காதல விழுந்தாலே யார் குடும்பத்துல புத்திர சந்ததி இல்லையோ அவர்களுக்கு அந்த புத்திர சந்ததி ஏற்படும், மகப்பேறு ஏற்படும் அந்த குடும்பத்திலேன்னு ஒரு பெரிய பலஸ்ருதி சொல்லி இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம். அப்ப பிரம்மா, எனக்கு பகவான் மகாவிஷ்ணு, நான் அவரை போய் உலகத்தை படைப்பதற்கு எனக்கு சக்தி வேணும்னு கேட்டபோது மகாவிஷ்ணுவே தன்னுடைய கையால பாத்ம கல்பத்துல ஒரு சிறிய 1.5 அடி மகாவிஷ்ணு விக்கிரகத்தை தன்னை தானே படைத்து பிரம்மாவான என் கையில கொடுத்தார். அந்த விக்கிரகத்தை வச்சுட்டுத்தான் நான் உலகத்தை படைச்சேன். அந்த விக்கிரகத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட புராதனமான விக்கிரகம் தான் குருவாயூருக்கு வந்ததா, இல்ல இப்ப நாம சொல்ற விக்கிரகம் வேறையா அப்படின்ற ஒரு சுவையான விஷயங்களை நாளைய தினம் நாம் இந்த திருக்கோயிலிலே வேணுகோபாலனை தரிசித்துக் கொண்டே சிரவணம் செய்யலாம். நமது